அண்ணனால 5 பைசா கூட கொடுக்க முடியலன்னு நினைக்க முடியா தம்பி? என்னது? ஹலோ மச்சான், சொல்டா. மச்சான் ஜாக்கிரதடா, போன வாரம் மாதிரி மாட்டிக்காத. அப்புறம் உன் பொண்டாட்டி ஸ்கூல் ஆயா மாதிரி உன்னை முட்டிக்கால் போட விட்டுருவா. மச்சான், நான் அடுத்த நாள் கிங் பிசர் என்ன கிங்காக மாற்றிடுச்சு. கிங் அங்கே வந்தாலும் காலடிச்சு துப்பிடுவேன். பொண்டாட்டியாவது என் பொங்கச்சோறாது. சரி மச்சான், வீடு வந்துச்சு. நான் காஞ்சனா பார்ட் 4 போராட வேண்டியது இருக்குது. பாய் மச்சான், பாய் பாய். இந்த காஞ்சனா வேற இடக்கு முடக்கா கேட்பாளே, அவளை எப்படி சமாளிக்கிறது? ஏமா சாப்பிட்டியா? ஏன் லேட்டு? பேசுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாலோ? ஐயோ, சரக்கு அடிச்சது தெரிஞ்சது. எப்படியாச்சும் சமாளிப்போம். ஏமா சாப்பிட்டியான்னு கேட்டா ஏன் லேட்டுன்னு கேட்குற? சரி சரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். வண்டியில் இருக்கு, போய் எடு. பரவாயில்லையே, சொல்லாம வாங்கிட்டு வந்திருக்கீங்க. இது நம்ம வீடுமா, நான் திங்ஸ் வாங்கி போடாமல் யார் வாங்கி போடுவாங்க? சரி, எல்லாத்தையும் எடுத்து உள்ள வை. நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன். என்னை முட்டை பொடி மாசம் மட்டும். அதுக்குள்ள முட்டை பொடி மாஸ் பண்ணிட்டியாமா? தோ இப்ப பண்றேன். வேணாண்டி, பட இடத்துல பட்டுற போதுடி, அப்புறம் உனக்கு தாண்டி கஷ்டம். என்ன அடிச்சதெல்லாம் சரி, நான் குடிச்சிருக்கேன். உனக்கு எப்படி தெரியும்? பின்னாடி ஆளுக்கு இல்லாச்சும் எடுத்து விட்டுருக்குதியா என்ன ஃபாலோ பண்றதுக்கு? உன்னை கண்காணிக்க ஆள் வேற தேவையா? முயலை பிடிக்கிற நாயே, மூஞ்ச பார்த்தா தெரியாது. நாயே, குடிச்சிட்டு வந்தியே, கரெக்டா நம்ம வண்டியை தான் எடுத்துட்டு வந்திருக்குமான்னு பாத்தியா? உன் ஃப்ரெண்டு அந்த கருவாய வண்டியை எடுத்துட்டு வந்திருக்க. அவன் பார்ல குடிச்சது பத்தாதுன்னு வண்டி ஃபுல்லா சரக்கு வாங்கி வச்சிருக்கான். அவன் காய்கறி எடுத்துட்டு போயிட்டான், நீ சரக்கோட வீட்டுக்கு வந்திருக்க. அப்ப சரக்கு இங்கே இருக்கு, ஒரு ரவுண்டு கூட போலாம் போலயே. ஐயோ, டங்கு ஸ்லிப் ஆச்சு. ராசாச்சி நொங்கு எடுத்துறாளே. ஏங்க, என் கால் எப்படி இருக்கு? உன் கால் என்ன சும்மா டியூப்லைட் மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அப்படியே அந்த கணுக்கால் எப்படிங்க இருக்கு? இங்கே ஒரு பள்ளம் தெரியுதா? பள்ளம் சின்ன வயசுலேயே எனக்கு காது குத்தி கடுக்காம போட்டாங்க. நீ காது குத்தி கடுக்காம போட்டு கடுக்கான வந்து கொலுசு வாங்கன்னு நினைக்காத. என்னங்க, நீங்க ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க. எப்படி நான் கொலுசு தான் கேட்குறேன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. இத்தனை வருஷம் ஆனாலும் எனக்கு கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஐ எம் சோ லக்கிங்க. ஆனால் எனக்கு அந்த கணுக்கா லைட்டாக அடிபட்டுருக்குங்க. அதில் கொஞ்சம் மருந்து போட்டு விடுங்க. இங்க இந்த காலுக்கு தங்க கொலுசு போடலாம்லங்க? போடலாண்டி. பட் நான் நல்ல பொண்டாட்டி, ஸோ தங்க கொலுசெல்லாம் வேண்டாங்க. வெளி கொலுசு வாங்க. ஒரு 3000 ரூபாய் போதும். எங்கடி போற? கொலுசு வாங்க. நான் எப்ப காசு கொடுத்தேன்? என் கண்கால தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினீங்களே, அப்பவே காசு கொடுத்துட்டீங்க. நான் போயிட்டு வரேன், நீங்க சமைச்சு சாப்பிட்டுக்கோங்க. பாய். காலை காட்டி என்ன சாட்சி போட்டாலே. பாப்பா என்னடி பண்ற? கல்யாணத்துக்கு டைம் ஆகுது.
நமக்காக எகேன் தாலிலாம் கட்ட மாட்டாங்க. தாலி கட்ட ஆள் இல்லாட்டி நீ போய் கட்டுடா. அதுக்கு தானே நானும் ரெடியாக இருக்கேன். ஓ, நீ போய் கட்டு, நான் என் பாய் பெஸ்டிக்கு கால் பண்ணுறேன். சிம்புக்கு கூட கால் பண்ணு, அந்த நாய்க்கு மட்டும் பண்ணாத. அந்த நாயை விட எங்கள் சிம்பு எவ்வளோ நல்லவர். என்னடா வாயை பொழிந்தபடி நிற்கிற? யாராக இருந்தாலும் இப்படி தான் நிற்பாங்க. நம்ம கல்நாட்டுக்கு போகிறோம்டி. இது என்னடி ட்ரெஸ்ஸு? போய் ஒழுங்கா சாரி கட்டிட்டு வா. சாரியா? அது எப்படி கட்டணும்? நம்ம கல்யாணத்தை கட்டியிருந்தியே அது மாதிரி கட்டிட்டு வாடி. இப்படியே ஒன்றை கூட்டிகிட்டு போனேன், எவனாச்சும் ஒன்றை வந்து என்கிட்ட பொண்ணு கேட்பான். சாரிலாம் எனக்கு கட்ட தெரியாது. கெட்ட தெரியாம முன்னாடி அந்த ஹீரோயின் அந்த கலர் சாரி வாங்கிறாங்க, இந்த ஹீரோயின் இந்த கலர் சாரி வாங்கிறேன்னு மாதம் மாதம் சாரி வாங்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நான் கேட்குறதே நீ வாங்கி தரணும். புருஷன்தான் எல்லாம் வாங்கி தரணும். மாதம் மாதம் உனக்கு சாரி வாங்கி ஓட்ட ஜட்டியோட நான் சுற்றுறேன். இப்போ சாரி கட்ட தெரிலங்கிறியா? கட்டுறேன்டி கட்டுறேன். கற்றுக்கிட்ட மொத்த வித்தேன் இப்போ காட்டுறேன். ஹலோ, கீழே டெகல்வாரிச்சு குழுவா? நான் நாகர்கோவில் ஒரு அட்ரஸ் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா சாரி கட்டி புதைக்கப்பட்ட ஒரு பழங்காலத்து மம்மி கிடைக்கும். சரி வாங்க. அப்பாவோட அநியம் ஒளிஞ்சுது. ஹே பாப்பா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். இப்போதான் ஞாபகம் வருதா என்ன? இல்லைப்பா, இன்னும் ஒர்க்க முடியல. பர்த்டே கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தியா? எப்படி இருந்து? பார்த்தேன், நல்லா இருந்தது. ஏன் பாப்பா மூட் ஆஃபாகவே பேசுகிற? சே, அப்படியெல்லாம் இல்லை. நான் ஏதாவது குறை வச்சுட்டேன்னா என்ன? அப்புறம் என்னம்மா? ஆசைப்பட்ட எல்லாம் வாங்கி தர, எல்லாம் எனக்கு. பட் நீ இல்லையே மாமா. ஹே, ஃப்ரெண்ட்ஸ் கூட மூவி போயிட்டு வரேன். ஓகே, போயிட்டு வரவே வராத. இப்போ நான் மூவி போகிறதான் பிரச்சனையா? ஏன் கத்துற? அதுக்கு நான் பேசுறது உனக்கு கத்துற மாதிரி இருக்கா? கொஞ்சம் கத்தாம தான் பேசுறேன். ஆமா சாமி, நான் கத்தக்கூடாது, பேசக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது. போ, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட படத்துக்கே போ. இப்போ நான் படத்துக்கு போகிறதான் பிரச்சனையா? நான் எப்போ ஃப்ரெண்ட்ஸு கூட படத்துக்கு போகல, நீ இதே தான் சொல்லி ஏதாச்சும் ட்ராமா பண்ணிட்டு இருக்க. இந்த வாட்டி நான் கண்டிப்பாக படத்துக்கு போக தான் போகிறேன், படம் பார்க்க தான் போகிறேன். நீ எப்படி அழுதுட்டு கடா? போ சாமி, போ. உனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்ன்னு மறந்துட்டேன் பாப்பா. சாரி பாப்பா, சாரி.